Hello, welcome to Chennai Garden and Decor. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான bonsai plant பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு பாருங்க. இது ficus. Ficusலயே நிறைய varieties இருக்கு. அதுல வந்து இந்த particular வெரைட்டியோட நேம் வந்து Ficus nitida. இது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் லீஃப் எல்லாமே வந்து நல்ல ஒரு லைட் கலர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறமா டார்க் கலர்ல இருக்கும். லைட் கிரீன்ல இருந்து ஆரம்பிச்சு அடியில இருக்க லீஃப்லாம் வந்து நல்ல டார்க் கிரீன் கலர்ல இருக்கும். இது நல்ல ஒரு பெருசா வளர்ற ஒரு மரத்தோட வெரைட்டி தான். மரம் தான் இது एक्चुअली. இத நம்ம வந்து ஒரு பாட்ல வச்சு நம்ம ஒரு bonsai ட்ரை பண்றனால தான் நம்ம சின்ன பாட்ல வச்சிருக்கோம். இப்போ நான் வச்சிருக்கிற இந்த bonsai plant பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆகுது இதோட ஏஜ். இது நான் ஒரு சின்ன கிளையா எடுத்துட்டு வந்து வச்சது தான். அப்போ வந்துட்டு இது एक्चुअली இது bonsai பாட்டே இல்ல. இது வந்து ஒரு டெரகோட்டா பாட் வந்து வீட்ல இருந்த ஒரு பாட்ல வந்து நாங்களே ஹோல்ஸ் போட்டு இத வந்து bonsai-ஆ வைக்கலாமே அப்படினு இப்படி வச்சிருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா இதோட ஏஜ் வந்து 2 இயர்ஸ் ஆச்சு சொன்னேன்ல. இதுல பாருங்க நிறைய ரூட்ஸ் டெவலப் ஆயிருக்கு. இங்க வந்து இந்த எல்லா பிரான்ச்சஸ்ல இருந்துமே ரூட்ஸ் டெவலப் ஆயிட்டு இது என்ன பண்ணும்னா நல்லா போயிட்டு இந்த சாயிலை வந்து புடிச்சுக்கும். புடிச்சிட்டு இதுவுமே வந்து பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு bonsai-யோட லுக் கொடுக்கும். பொதுவா bonsai-னால என்னதுன்னா ஒரு சின்ன ட்ரேல நம்ம ஒரு மரத்தோட லுக்ல வந்து செடியை வைக்கிறது தான் வந்து bonsai-ன்றதுக்கு பேரு. இப்போ நம்ம இந்த பிளான்ட் எதுக்காக ரீபாட் பண்ணனும்னு பார்த்தீங்கன்னா இது வச்சு 2 இயர்ஸ் ஆச்சு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த சாயிலில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக சாயில் வந்து மாற்றியே ஆகணும். அதனால தான் வந்துட்டு நம்ம இப்போ ரீபாட் பண்ணுறோம். ரீபாட் பண்ணும்போது இந்த பாட்டே இதுக்கு ஓகேனா நம்ம இதிலே வச்சிடலாம். இதோட ரூட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு செட் ஆகலைன்னா நம்ம வேறு ஒரு பாட்டில் வந்து இந்த பிளான்ட்டை நம்ம பிளான் பண்ணலாம். இப்போ நம்ம இதோட ரூட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ரீபாட் பண்ணும்போது நம்ம இந்த ரூட்ஸ்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடாமல் பார்த்து எடுக்கணும். அதுக்கு வந்து நான் இந்த டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சாயில் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறேன். லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நான் இப்படி எடுத்து பார்த்தேன் வரலை. அதனால் நான் இப்போ வந்து மேலே இருக்க சாயில் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. ficus வந்து bonsai-ஆ தான் வளர்க்கணும் அப்படின்லாம் இல்லை. இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு லேயர்லாம் ஃபார்ம் பண்ணணும். நம்ம கார்டனை வந்து ஒரு லேயராக செப்பரேட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம காம்பவுண்டை சுற்றி வைக்கணும் அப்படின்னாலுமே ficus நிறைய பேர் வைப்பாங்க. நல்ல க்ரோத் நல்லாயிருக்கும். இதை இன்டோர் பிளான்ட்டாக கூட வைக்கிறாங்க. பட் இதுக்கு வந்து சன்லைட் நிறைய தேவைப்படும். நம்ம இன்டோர் பிளான்ட்டாக வைக்கிறோன்னா நமக்கு அதை வந்து நம்ம ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். ரூட்ஸ்லாம் இல்லை நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதனால தான் இவ்வளோ ஹார்டாக இருக்குது. ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. நம்ம எப்போவுமே ரீபாட் பண்ணும்போது பண்ணுற அன்றைக்கி வந்து இதுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. அதனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி விடலை. இது நேற்று விட்ட தண்ணி தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூட் எடுத்தாச்சு. இதுதான் நாங்கள் வச்சுருந்த டெரகோட்டா பாட்டை. இதில் பாருங்கள் இது எப்படி ரூட்ஸ் இருக்குன்னு. இப்போ இது நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த bonsai ரீபாட்காக நான் வந்து சாயில் இங்கே வச்சுருக்கேன் ரெடியாக. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில்னா கார்டன் சாயில் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சமாக சாண்ட் போட்டிருக்கேன். அப்புறம் இது கூட வந்து கம்போஸ்ட் நான் கலந்துக்கிறேன். இந்த சாயிலே வந்து இந்த ரீபாட்க்கு போதும். ஏன்னா ficus ட்ரீ வந்து சாயில் வந்து ரொம்ப நியூட்ரிஷன்ஸ் வேணும்னு இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம இதுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஃபர்டிலைசருமே கொடுப்போம். இப்போ இந்த ficusக்கு வந்து நம்ம வந்து இந்த பாட் சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு bonsai பாட் தான், செராமிக்ஸில் இருக்குது. இப்போ இந்த பாட்டில் வந்து நம்ம ரீபாட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த bonsai பாட்டில் வந்து இங்கே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து இருக்குது. ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எந்த பிளான்ட்டை பாட் பண்ணாலும் அந்த பாட்டில் வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம போடுற சாயில் வந்து கீழே போயிடக்கூடாது தண்ணியோடு சேர்த்து. அதனால் நான் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டோன் வைக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம சாயில் போட்டுட்டு நம்ம பிளான்ட் பண்ணோன்னா நம்ம வாட்டர் கொடுக்கும் போதும் வந்து தண்ணி மட்டும் அந்த வெளியே போகும், மண் வந்து போகாமல் இந்த ஸ்டோன் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கிற இந்த சாயில் வந்து போட்டுக்கிறோம். கொஞ்சம் ஈவனாக போட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே பிளான்ட் வச்சுட்டு அப்புறமா மிச்சம் இருக்கிற சாயில் வந்து போடலாம். போன்சாய் பாட்டில் வந்து நம்ம பிளான்ட் வைக்கும் போது நம்ம வந்து அதோட ஷேப்பையுமே கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான பாட்டில் எந்த மாதிரியான ஷேப்பில் செடி வைக்கிறோன்றது ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இந்த செடியவே வந்து நம்ம இப்படி திருப்பி வச்சோம்னா இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாட். அந்த ரெக்டாங்குலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சைடில் வந்து நமக்கு வந்து சைஸ் சின்னதாக இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைடாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இந்த பிளான்ட்டோட வைடான பொசிஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இப்படி வச்சோம்னா இந்த பாட்டோட ஷேப்புக்கும் இந்த பிளான்ட்டோட ஷேப்புக்கும் வந்து நல்லாயிருக்கும். போன்சாய் பிளான்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து சாயில் மேலே வந்து ரூட் இருக்கிற மாதிரி வைப்பாங்க. அப்போ வந்து அந்த ரூட்டோட க்ரோத்துமே வந்து நமக்கு திக்காகும். அது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் இந்த மண்ணெல்லாம் ரொம்ப எடுக்கலை, இது மேலேயே தான் வந்து நான் இந்த சாயில் போட போகிறேன். நான் வந்து இப்போ பாட் பண்ணும்போது இந்த ரூட் பாட்லாம் வந்து மேலே தெரிகிற மாதிரி பாட் பண்ண போகிறேன். ஸோ வந்து இதில் இருக்க சாயிலெலாம் வந்து எடுத்து விட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மேலேயே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அதோட கொஞ்சம் க்ரோத்துக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வர ரூட்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நகர்த்தி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று வச்சிடணும். இப்படி நம்ம ஒரு சப்போர்ட் வச்சிட்டோம்னா இந்த ரூட் வந்து இந்த பக்கம் சாயாது, இது இப்படியே இதோட க்ரோத் இருக்கும். இது திக்கானதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு ரூட் ஃபார்ம் ஆன மாதிரி நல்லாயிருக்கும். நம்மளோட ஃபைக்கஸ் போன்சாய் வந்து நம்ம ரீபாட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த செராமிக் பாட்டில் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நகர்த்தி வச்சு நம்ம இதை வந்து பாட் பண்ணியிருக்கோம். இந்த ரூட்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிட்டு இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா போன்சாய் பிளான்ட்லாம் வந்து ரீபாட் பண்ணும்போது ப்ரூன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இதில் ப்ரூன் பண்ணலை, ஏன்னா நான் ஒரு 10 days கழித்து வந்து ப்ரூன் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இப்போ தான் நம்ம சாயிலெலாம் மாற்றிருக்கோம். ஸோ வந்து நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 10 days கழிச்சிட்டு இது நல்லா இந்த ரூட்ஸ்லாம் வந்து இந்த சாயிலில் நல்லா பிடிச்சி வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ப்ரூன் பண்ணிக்கலாம். அந்த ப்ரூன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை காட்டுறேன் எப்படி ப்ரூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ப்ரூன் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரூன் பண்ணும்போது தான் வந்து இந்த ஸ்டெம் வந்து நல்லா திக்காக வரும். நம்ம ப்ரூன் பண்ணாமல் விட்டோம்னா இதோட க்ரோத் எல்லாமே மேலே கொடுத்துட்டு இது வந்து திக்காக ஆகாது. இது நல்லா திக்காக ஆகணும், நமக்கு ஒரு ட்ரீ ஷேப்பில் இது வேணுன்றதுனால நம்ம ப்ரூன் பண்ணி விடணும். இதோட ப்ரூனிங் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.